ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்ம்ஸில் இருக்க இப்போ வந்துட்டு இந்த கோழி பண்ணை வச்சுருக்காங்க. கோழி பண்ணை எப்படி இருக்குது, எந்த அளவு கட்டியிருக்காங்க, அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ரோன் ஷாட்லாம் காமிக்க கொஞ்சம் இது பேசியிருப்பேன். கொஞ்சம் இது வந்துட்டு முக்கால்வாசி ட்ரோனில் தான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை ரொம்ப பெஞ்சு கீழே ஃபுல்லாக அந்த செடியாக முளைச்சி கிடக்கு ஃபுல்லாக எல்லா இடமே. இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வருங்க, ஃபுல்லாகவே செடி முளைச்சிருக்கு. சரி, மிச்சத வீடியோக்குள்ள போய் பாருங்க. உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு சும்மா அப்படி நடந்து வந்து பார்த்தோம்னா, இது வந்துட்டு நம்ம காடோட இன்னொரு பக்கம். போன வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இது கோழி பண்ணை கட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அது வந்துட்டு அந்த பக்கம் இருக்குது. அப்படியே இப்போ பேசிகிட்டே சும்மா அப்படியே போய் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்போதைக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க. இதையும் போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு குட்டியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இப்போ அந்த தெரியுதா சைடில், இந்த வருங்க, இந்த ஜூம் பண்ணி காமிக்க, இந்த இருக்குல்ல, அதுதான் கோழி பண்ணை. இது என்ன கட்டிகிட்ருக்காங்க, இன்னும் கட்டி முடிக்கலை. கட்டி முடித்த பிறகு ஃபுல்லாக என்னென்ன இருக்குது எல்லாமே பார்ப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் தான் கட்டியிருக்காங்க. சரி, மிச்சத்தை ட்ரோன் ஷாட்டில் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட். DJ Alapura. போன வாட்டி இந்த இடத்துக்கு வரப்போ வந்துட்டு இங்கே நிறைய செடியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த செடியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்த கொஞ்சம் மெத்தி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் போன வாட்டி நடந்து போகவே முடியல, அந்தளவு இருந்துச்சு. இப்போ ஓரளவு மெத்திட்டாங்க. ஓகே, கோழி பண்ணை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இங்கே எதுக்கு தண்ணியாக இருக்குன்னா, மழை பெஞ்ச தண்ணி வந்துட்டு இங்கே சைடில் க்ளோஸ் பண்ணதுனால உள்ளே விழுந்துருச்சு. ஃபுல்லாகவே அந்த ஓரளவு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. முக்கால்வாசி தண்ணி தான். அந்த பக்கம் கொஞ்சம் வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக சொதன்னு தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஓடு தான் போட்டிருக்காங்க, பார்த்தா தெரியும். பாருங்க, இது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த பையில் இருக்குல்ல, இது என்னன்னே எனக்கு தெரியல. நாங்கள் போகிறப்பே எனக்கு தெரியல என்னென்னு. ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது உள்ள, ஆனால் ஒரு நாராக இருந்துச்சு, என்னன்னே தெரியல. சரிட்டு அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் தண்ணியாக தான் இருந்துச்சு. மழை பெஞ்சு இன்னும் தண்ணி கீழே வத்தலை. இது வந்துட்டு அந்த தண்ணிக்கு வாங்கியிருந்தாங்க. இது எப்போ வந்துச்சுன்னே தெரியல, ரொம்ப நாளாக இங்கே தான் நிற்கி. இது அதுக்கடுத்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கேயும் ஃபுல்லாக சகதியாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் இருக்குது, இந்த பஞ்சு மாதிரி இருந்தது. அந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் கிளியராக இருக்கா. இருங்க, மேலே போய் காமிக்க. இந்த வந்தாச்சு. இங்கெல்லாம் கொஞ்சம் சகதி இல்லாமல் இருக்கும். இங்கே ஃபுல்லாக சகதி தான், அந்த கடைசி வரைக்கும் சகதி தான். பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்க, அந்த கடைசி வரைக்கும் சகதி தான், பார்த்தா தெரியும். இவ்வளோ நேரம் அங்கேருந்து நடந்து வந்தோம், ஃபுல்லாகவே சகதியாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அங்கேருந்து இது வரைக்கும் நம்ம தான். அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் ஓடு வச்சுருக்காங்க, அடுத்து இதாக கட்டுறதுக்காக. அந்த தண்ணி டேங்கருக்குள்ளே என்ன இருக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் உள்ளே ஃபோனை விட்டு கொஞ்சம் வீர சாகசெல்லாம் பண்ணேன்.
நடுவில் பார்த்தோம்னா ஒரு இது மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தான் இருக்கு. இந்த பாருங்க, இங்கிட்டில் எதுவுமே இல்லை, அப்படியே ஃபுல்லாக துருவாக பிடிச்சி கிடக்கு. கீழே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ஃபோனை கொஞ்சம் பார்த்தேன் பிடிச்சிட்டு இருந்தேன் கீழே. சரி அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் நடந்து போகன்ட்டு கிளம்புனப்ப நடந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே ஆனால் தனியாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை அடுத்து ஏதாவது கட்டன்னா எடுத்துக்கிறதுக்காக இங்கே கல் வச்சுருக்காங்க. இங்கே தண்ணியாக தேங்கி கிடக்கு. அந்த பக்கம் நமக்கு இந்த வழியாக வர்றதுக்கு ஒரு பாதை இருக்குது, அந்த கேட் இருக்குல்ல. அதை அடுத்து இங்கே ஒரு ட்ரெய்லர் இருக்குது, டிராக்டரோடது. இது எதுக்கு இருக்குன்னே தெரில, உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. அப்படி பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த ரூமுக்கு இப்போ தான் கரண்ட்டு கொடுத்துருந்தாங்க, ஆனால் இன்னும் உள்ளே ஃபுல்லாக எதுவும் கொடுக்கல. சரி, டிராக்டருக்குள்ளே என்ன இருக்குது? டிராக்டருங்க, ட்ரெய்லருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, மண்ணாக தான் இருக்குது. இங்கே ஏதோ பையெல்லாம் இருக்குது. ரைட்டு, அங்கிட்டு நடந்து போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டி வச்சுருந்தாங்க, இங்கே நிறைய இருந்துச்சு. அன்றைக்கி நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்கே இது எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, பூஜை நடந்துச்சு. அப்போ வந்துட்டு ட்ரோன் வச்சு எடுக்கிறப்போ வந்துட்டு இங்கே நிறைய மண்ணாக இருந்துச்சு. இப்போ கம்மியாக இருக்குது. இது வந்துட்டு அந்த ரூமு தான். இன்னும் அந்த ரூமு பூட்டி கிடக்கு. சாவை எங்கள் அப்பா வச்சுருக்காரு, கேட்டோம்னா வைவாங்க. இப்போ இங்கே கிணத்துக்குள்ளே பார்த்தோம்னா அந்த இங்கெல்லாம் கொஞ்சம் செடியாக இருக்குது. எதனா க்ளீன் பண்ணோம்னா இங்கே ஜம்முன்னு குளிக்கலாம். இன்னும் க்ளீன் பண்ணல, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கடுத்து கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். மேலேனா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் சுற்றி இருக்கிறது எல்லாமே. நான் இந்த இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய தொட்டி, தண்ணி தொட்டி தான், கொஞ்சம் பெரிய தொட்டி. இங்கே இன்னும் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கல. அதுவும் சைடில் டேமேஜ் எல்லாம் இருக்குது. இன்னும் கீழெல்லாம் ஒரே மண்ணாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அந்த கடைசிலாம் ஒட்டணும். சரி, மேலே போய் பார்ப்போம். மேலே வந்தோம்னா இங்கெல்லாம் கொஞ்சம் கல்லாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தோம்னா ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க, என்னதுன்னே தெரில. அப்போலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இங்கே ஒரு பாதை மேலே போட்டிருந்தாங்க. அடுத்து இந்த பக்கம்லாம் நான் வரவே மாட்டேன், இப்போ தான் வந்திருக்கேன். அந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் வருவேன். அதுக்கடுத்து இதுதான் இந்த கோழி பண்ணை இது கட்டினது ஓவர் வியூ. அதுக்கப்புறம் அந்த கடைசி வரைக்கும் நம்மளால தான் போன வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இது ஃபுல்லாக முள்வெளியாக தான் இருக்கும், இங்கெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ரைட்டு. இங்கே ஷெட்டு மேலே தான் இருக்கான்னு பார்த்தேன், அங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி, கணக்கு தட்டி பார்ப்போமா. இங்கேருந்து இங்கே வருங்க, இப்போ தெளிவாக தெரியுதா? கீழே அந்த செடியாக இருக்குது, இங்கே பாருங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது ரொம்ப சேக்காது, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஏதாவது முன்னேற்றம் எடுக்கணும். சரி, ஓகே, பாய்.